கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டனிஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் பெருமிதம் அடைகின்றேன் மற்றும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடமானது புனித லூசியால் ஆலயம், மண்டைக்காடு புதூர், கோட்டாறு மறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அழகான ஒரு ஆலயம். அன்னையை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். உதவும் கரங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ அன்னையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அவருடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு தன்னுடைய உதவும் கரத்தை நீட்டியிருக்கின்றார். நான் இவர்களுக்கு இந்த தேவையை செய்தால் அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், நான் மகிமை அடைய வேண்டும், எனக்கு ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அன்னை மரியாள் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர்கள் அந்த திருமண விருந்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போயிருக்கின்றது. அவர்கள் துன்பங்களை சந்திக்க கூடாது, அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடாது என்பதன் நோக்கத்தை அவர் உணர்ந்திருக்கின்றார். அவருடைய தேவைகளை தன் தேவையாக அன்னை மரியாள் தன்னிலை உணர்ந்திருக்கின்றதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்த ஒரு நிகழ்வாக யோவான் நற்செய்தி 2வது பகுதியிலே நாம் ஒவ்வொருவரும் வாசிக்கின்றோம். எனவே இதை போலவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உதவும் கரங்களாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவை போன்று நாம் யார் ஒருவர் தேவையில் இருக்கின்றார்களோ, நம்முடைய உதவி பெறுவதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வாஞ்சையோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் அவருடைய தேவையை அறிந்து, குறிப்பு அறிந்து நாம் உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் பிறருக்கு ஒரு பொருளையோ பணத்தையோ கொடுத்து உதவி செய்யாமல் நாம் இருந்தாலும், நாம் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த நபர்களை நினைத்து நாம் கடவுளிடத்திலே ஜெபித்து இந்த ஜெபத்தின் வழியாக அவர்களுக்கு உதவுகின்ற மக்களாக வாழ அன்னையின் வழியாக கற்றுக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக முழுவதுமாக வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.